ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி May 24 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸ் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் உங்களை தேடி வரும். இன்றைக்கான நம்ம கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கம்பெனி இன்வெஸ்ட் ₹11,367 crore in Reliance Jio platforms to buy a stake of 2.32% in fully diluted basis. ஓகேங்களா, அதாவது எந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 2.32%. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,367 crore. ஓகேங்களா, எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா KKR. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், சில்வர் லேக், விஸ்டா ஈக்விட்டி, ஜென்ரல் அட்லாண்டிக். ஓகேங்களா, இவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தில் எல்லாமே நடந்தது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, KKR. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கேவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன், ட்ரில்லிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் அட் 7 லொக்கேஷன்ஸ் இன்சைட் த திப்ரு-சைக்கவா நேஷனல் பார்க் இன் விச் ஸ்டேட். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா திப்ரு-சைக்கவா நேஷனல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் லொக்கேட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் உடனே தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அஸ்ஸாம். ஓகேங்களா, அஸ்ஸாம் ஸ்டேட்டில் தான் இந்த நேஷனல் பார்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் 7 லொக்கேஷனில் வந்து இந்த டெஸ்டிங் எடுக்கிறதுக்காக ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து டெஸ்டிங் எடுக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் May 22, 2020 announced a reduction in the policy repo rate from 4.4% to how much percent. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 22 அப்போது வந்து பார்த்திங்கன்னா RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ரெப்போ ரேட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதா. ஓகேங்களா, அது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4.4%லேருந்து எவ்வளோ பர்சன்ட்டுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%க்கு வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3.35%. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா, 3.35%. ஓகேங்களா, உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்டு ஹவு மச் லைன் ஆஃப் கிரெடிட் டு த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 22 May. ஓகேங்களா, RBI வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்களுக்கு கிரெடிட் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15,000 crore. ஓகேங்களா, அதாவது இந்த COVID-19 அப்போது நிறைய பேங்க்கோட நிறைய ரிசோர்ஸ்லாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால் வந்து இந்த க்ரோர் கொடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஸ் டு லான்ச் எவ்ரிபடி வில் கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MN ரேகா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, மத்திய பிரதேஷோட CM சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார்லங்க, அவர் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இது தொடங்கி வச்சார். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேங்களா, இதுதான் ஜாப் கார்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லா லேபர்ஸ்க்கும் வந்து இவங்க ஜாப் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாது. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்டு அபவுட் ஹிஸ் பிளான்ஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி சைன்டு வித் ரஷ்யா ஆஃப்டர் அரவுண்ட் 18 years. ஓகேங்களா, எந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஓப்பன் கைஸ் ட்ரீட்டி அதிலேருந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப், யூஎஸ்ஏ ஓகேங்களா, யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் தான் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஓகேங்களா. இவர் வந்து இந்த ஓப்பன் கைஸ் ட்ரீட் அதில் சைன் பண்ணதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூஎஸ்ஏ. 7th கொஸ்டினுக்கு பாருங்கள். The Central Board of Direct Taxes has exempted firms with the turnover of how much engaged in business-to-business transaction from the requirement of accepting payments only by the e-payments using debit cards powered by RuPay and BIM UPI. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இருக்காங்களாங்க, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்ட்ஸ் மூலமாக அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த டேக்ஸ் இருக்கும்லங்க, அதாவது பார்த்திங்கன்னா 50 crore மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த டேர்ன் ஓவர் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்காக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வரி விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா, அதாவது பேமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. இந்த ரூபே பிம் யூபிஐ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 50 crore ஓகேங்களா, ஓவர் 50 crore. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான 8th கொஷின் பாருங்கள். வேர்ல்டு டே ஃபார் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் ஓகேங்களா. இந்த டே எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 May ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு டே ஃபார் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட் அது எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா 21 May ஓகேங்களா. உங்களுக்கான 9th கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் பாடி சூட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க் ஓகேங்களா. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2nd ரேங்க் இருக்குது. டாப்பில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைனா ஓகேங்களா. சைனா தான் டாப்பில் இருக்குது. 2nd ரேங்க் நம்ம இந்தியா ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஸ்டின் பாருங்கள். விச் இந்தியன் கம்பெனி ஹேஸ் அக்வயர்ட் 10% ஸ்டேக் இன் Adjariskali, Netherlands BV from the International Finance Corporation for US dollar 150,000 ஓகேங்களா. யூஎஸ் டாலரில் 150,000 எந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஓகேங்களா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 10% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாடா பவர். 11th கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்க உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 May ஓகேங்களா. 22 May. இதற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்யூஷன் ஆர் இன் நேச்சர் ஓகேங்களா. இந்த 2020 இயர்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்யூஷன் ஆர் இன் நேச்சர் ஓகேங்களா. தீம் இதுதான். 22 May இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே ஓகேங்களா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 12th கொஸ்டின் பாருங்கள். PM Modi allocated how much fund as immediate assistance to West Bengal to recover from its losses due to the devastating cyclone Amphan ஓகேங்களா. அந்த ஆம்பன் சைக்ளோனால் எல்லா லாஸும் ஏற்பட்டதுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்காக அமௌண்ட் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. அதாவது நம்மளோட நரேந்திர சிங் மோடி இருக்கார்லங்க, அவரும் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இருக்காங்களங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு பார்த்தாங்க ஓகேங்களா. எல்லாமே பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஆகிறத வந்து நம்மளோட மோடி வந்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி கொடுத்துருக்காரு ஓகேங்களா. 1000 crore ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நரேந்திர மோடியும் மம்தா பானர்ஜி சிஎம் ஓகேங்களா. வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி அவங்க தான் 2 பேரும் போயிட்டு எல்லாமே
சர்வே எடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த ஏரியா எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 13th கொஸ்டின் பாருங்கள். த டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் த காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஜாயிண்ட்லி which of the following countries institute successfully discovered corals with increased heat tolerance? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன். ஓகேங்களா, இதோட இந்த இன்ஸ்டியூட் தான். ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்களாங்க, அதோட ஹீட், அதாவது அந்த பவளப்பாறைகள் வந்து எவ்வளோ ஹீட் டாலரன்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, இந்த சம்மர் டைமில் வந்து எவ்வளோ டாலரன்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா, நிறைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பவளப்பாறைகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 14th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டியூட் ஹேஸ் டிஸ்கவர்ட் எ நியூ மெத்தட் டு ஹெல்ப் ப்ரிவெண்ட் ஆர் ரெடியூஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸஸ் அசோசியேட் வித் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஓகேங்களா, இந்த டிசீஸ்னால பார்த்தீங்கன்னா, அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கும்லங்க, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நியூ மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஐடி குவஹாத்தி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குவஹாத்தி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இது கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கான 15th கொஸ்டின் பாருங்கள். என்டிபிசி லிமிடெட் the PSU under Ministry of Power signed MOU with which of the following companies on 22 May to set up a joint venture company for the renewable energy business. ஓகேங்களா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ்க்காக May 22 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONGC. ஓகேங்களா, அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த NTPC லிமிடெடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா MOU வந்து இவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க. ONGC. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, 16th கொஸ்டின் பாருங்கள். யூனிசெஃப் பார்ட்னர்டு வித் விச் கம்பெனி டு சப்போர்ட் ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் இன் கொரோனா வைரஸ் அஃபெக்டட் ஏரியாஸ் ப்ரொவைட் தம் ஆக்சஸ் டு ரிமோட் லேர்னிங் இன் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, யூனிசெஃப் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க எந்த கம்பெனியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் பாரதி ஏர்டெல். ஓகேங்களா, இவங்களோட தான் அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமான ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, எல்லா எஜுகேஷன் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு தான் இந்த யூனிசெஃபும். ஓகேங்களா, யூனிசெஃப் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. ஓகேங்களா, அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பாரதி ஏர்டெல். ஓகேங்களா, இவங்களும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th கொஸ்டின் பாருங்கள். த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அபெக்ஸ் பாடி ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபார்ம்டு தட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் பை வாட் % இன் த கரண்ட் ஃபிஸ்கல் இயர். ஓகேங்களா, இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஓகேங்களா எவ்வளோ % ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 20%. ஓகேங்களா, 20% ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 பில்லியன் US. ஓகேங்களா, 18th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் டு ப்ரமோட் என்டர்பிரினர்ஷிப் அமாங் த யூத்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ் லக்னோவில். ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷோட சிஎம் இருக்கார்ல யோகி ஆதித்யநாத், அவர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கார். ஓகேங்களா, இது கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்லங்க, அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சைன் பண்ணி தான் இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்திங்கன்னா 15 crore 15 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. யார்ட்டன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க.
19th கொஷின் பாருங்கள். விச் வேக்சின் மேனுஃபேக்சரர் சைன்ட் அன் எக்ஸ்க்ளூசிவ் டீல் வித் தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிலாடெல்ஃபியா டு டெவலப் அ நியூ வேக்சின் கேண்டிடேட் ஃபார் COVID-19? ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பாரத் பயோடெக். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் இந்த வேக்சின் மேனுஃபேக்சரர் தான். ஓகேங்களா, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரைபல் டாமினேட்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஹேஸ் ஸ்டார்டட் டிடி வெஹிக்கிள் சர்வீஸ் ஃபார் ரூரல் விமன் ஃபார் சேஃப் டெலிவரி அண்ட் அதர் எமர்ஜென்சி சர்வீஸ்? ஓகேங்களா, அதாவது விமென்ஸ்க்காக, ஓகேங்களா, ரூரல் விமென்ஸ்க்காக சேஃப் டெலிவரி பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுக்கறதுக்காக இந்த வெஹிக்கிள் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபுவா டிஸ்ட்ரிக். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜபுவா டிஸ்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூரல் விமென்ஸ்க்காக சேஃப் டெலிவரி பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சி சர்வீஸ்க்காகவும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜாபுவா டிஸ்ட்ரிக், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கடைசி வரலும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட்டில் இன்னும் நிறைய கொண்டுட்டு வருவோம். நீங்கள் உங்களோட சஜஷனை எங்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வரோம். ஓகே, தேங்க்யூ.